ஓம் சதா சர்வத்திர சதா கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமினஹா ஜெய். இன்று எல்லாம் வல்ல சர்க்குரு பல கோடி சித்தர்கள், மகான்கள், யோகிகள், ஞானிகள், மூர்த்திகள், தேவாதி தேவர்கள், ஜிஞ்சாட்சிகள், பரமஹம்ச எதிர்ந்தார்களுடைய சர்வகோடி லோகத்தினுடைய தேவதைகள் 33 தேவதைகள், இந்திராதி அட்டதிக் லோகபாலகர்கள், பூலோக புவர்லோக சுவர்லோக அதல விதல பாதாள லோக தேவதா, சூரிய சந்திர நட்சத்திர மண்டல தேவதனுடைய அனுகிரகத்தினால இன்றைக்கு ராமச்சந்திர மூர்த்தியினை தன்னுடைய திருவுள்ளப்படி தன் இடத்திற்கு எழுந்தருளுகின்றார், பிரதிஷ்டை ஆகின்றார். பிராண பிரதிஷ்டை அவருக்கு என்றைக்குமே நமக்கு பிராணசக்தியை கொடுக்க பிராண பிரதிஷ்டை நம்மால் செய்ய முடியாது. ஆனால் தேவர்கள் மீண்டும் குழந்தை ராமனாக, ஸ்ரீராமனாக, கோதண்டராமனாக, சர்வ வல்லமை மிக்க கல்யாண ராமனாக, சீதாராமனாக, பரந்தாமனாக இன்னைக்கு ராமர் எழுந்தருளிக்கின்ற இந்த அயோத்தி மாநகரத்திற்கு, அயோத்தியா நகரம், சீத்தை எங்கே இருக்கிறாலும் ராமனுக்கு தான் அயோத்தி. அதுபோல நீங்கள் இன்று அவரவர்களுடைய வீடு, அவருடைய வீட்டினுடைய நல்ல விருட்சங்கள், தினமும் செல்லுகின்ற ஆலயங்கள், கோயில்களிலே சிறிய ஹோம பூஜைகளை செய்து நீங்கள் வழிபடும் போது அந்த ஹோம புகையானது அந்த அண்ட சராசரத்தையும் தாண்டி ஸ்ரீராமனுடைய திருப்பாதத்தை சென்றடையும். இதில் கொஞ்சம் கூட சுயநலம் இல்லாமல் இதை செய்யப்படும் இந்த ஹோமமானது ராமருடைய கருணையால் மாயை என்கின்ற பெரும் திரையை உடனே அகற்றி தீவினை சக்திகள், இப்போ தீவினை சக்திகளை பற்றி சொல்லவே வேண்டாம். ஒரு வீட்டில் கல்யாணம் நடக்குதுன்னா ஏண்டா நடக்கிறேன், ஒருத்தர் நல்லவமாக இருந்ததுன்னா ஏண்டா நடக்கிறேங்கிற ஒரு நிலைமையில் இருக்குது. நல்ல துணி போட்டு போனால் எப்படி கிடைச்சிது? அப்படிப்பட்ட இந்த கலியுகத்தினுடைய வைவசுதனுடைய கோலம் இப்படி நடக்க விடாமல் திட்டங்கள், நடக்க வேண்டிய பல திட்டங்கள், ஆனால் எல்லாம் வெற்றி பெற்றுகின்ற ஜெயராமனாக, வெற்றி கொண்ட சீதாராமன் ஜெயராமனாக நீங்கள் செய்கின்ற ஹோம புகையை திருப்பாதங்களிலே அவங்க சேர்க்கும். அப்படி செய்கின்றவர்களை ராமனுடைய சக்தி, ராமனுடைய நாமம், ராமா 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 என்று ராம நாமத்தை சொல்லும் பொழுது இந்த பூலோகத்தையும் காக்கும், பாவிகளை கூட காக்கும். ஏன்னா மழை என்பது எல்லாருக்கும் பொதுவானது, காற்று என்பது பொது, வெயில் குளிர் எல்லாம் பொது. பாவிகளுக்கும் கொஞ்சம் அந்த புண்ணியம் சேரும். அதனால் நல்ல சக்திகள் வேகமாக சென்று அந்த திருப்பணி செய்வதற்கு எல்லாம் ஈடுபட்ட அத்தனை பேர்களும் நல்ல தேக ஆரோக்கியம், திடகாத்திரமான வைராக்கிய சித்தம் மேலும் மேலும் உண்டாகி இதே ராமராஜ்யம் தொடரும். இதனுடைய பலன்களை இன்னும் அதிவேகமாக, இப்போ உதாரணமாக ஒரு ஏரோப்ளைன் போகிறது 45,000 மைல் வேகத்தில் போகுது. 45 லட்சம் கோடி மைல் வேகத்திலே ராமர் வந்து ஒவ்வொருவருக்கும் திருக்காட்சி தந்தருளால், திருவுள்ளம் கொண்டருளால். ஸ்ரீராம ஜெயராம கோதண்டராமா, இன்னைக்கு ஸ்ரீராம ஜெயராம பாலராமா, இன்னைக்கு பாலராமனாக திருவதாரம் எடுக்கின்ற அயோத்தி மாநகரத்தை நினைத்து வடக்கு நோக்கி அவரவர்கள் பிரார்த்தனை செய்து ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே என்று சொல்லி நீங்கள் திவ்யமாக கொண்டாடுங்கள். ஒவ்வொரு இல்லத்திலும் உங்களால் முடிந்த அளவுக்கு ராமநாமனை சொல்லி ராமருக்கு பிடித்த பானகத்தை நிவேதியம் பண்ணி கொடுத்தாலும், தத்தியன்னத்தை பண்ணி கொடுத்தாலும், சித்திர அன்னங்கள் 9 விதமான சாப்பாடுகள் சொல்கிறோம் இல்லையா, பிரசாதங்களை வைத்து படைத்து ஒவ்வொருத்தரும் ஒன்று பின்னால் சேர்ந்து சத்தங்கமாக கூட்டு பிரார்த்தனைகளை செய்யும் பொழுது இன்றைய நடக்கின்ற திருக்கல்யாணத்திற்கெல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. இன்னைக்கு போகிற கோயிலுக்கு போகிறது கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரியான பாக்கியம் எந்த தாத்தாவினாலையும் பண்ண முடியாது, எந்த காலத்தையும் நம்ம பார்க்க முடியாது. இந்த கலியுகத்திலே 4,32,000 வருஷத்தில் 5,000 சில்லற வருஷம் தான் போயிருக்கு. ஆனால் இனிமேல் யாராலையும் செய்ய முடியாது. ஸ்ரீராமரே அவருடைய அனுக்கிரகத்திலே, ராமனுடைய குலத்திலே பிறந்து வளர்ந்து இன்னைக்கு ராமரை சீர்தூக்கி உலகமே போற்றி புகழ்பாடும் செய்வதற்கெல்லாம் நாம் அவர்களுக்கெல்லாம் நன்றி மட்டும் சொல்லி முடித்து கொள்ள முடியாது. அவர்கள் வெற்றி பெற்று மீண்டும் மீண்டும் ஜெயப்பிராப்தம் உண்டாகும். இது சத்தியமானது, ராம சத்தியம் என்று ஒன்று. அப்படி தர்மத்துக்கே அதிபதியான ராமனை நினைத்து நீங்கள் செய்வீர்களால் நமது வாத்தியார் சுவாமிகள், வெங்கட்ராம சுவாமிகள் சொன்ன ராமநாமத்துடைய புகழை படித்து பார்த்து நம்ம யூடியூப்ல அவர் சொல்லியிருக்கார், அதையும் அனுப்பி வைக்கிறோம். செய்யுங்கள், வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைத்து எல்லாத்திலையும் ஜெயம் மங்களம் உண்டாகட்டும். சீதா கல்யாண வைபோகமே, ராமா கல்யாண வைபோகமே ராகமாக பாடுங்கள். சீதா கல்யாண
வைபோகமே ராம கல்யாண வைபோகமே. இன்று சுந்தரகாண்டம் சாயந்தரம் இதெல்லாம் கும்பாபிஷேகம் ஆகட்டும், சம்பிரக்ஷணம் ஆகட்டும், சுந்தரகாண்டம் வாசித்து ஆஞ்சநேயரையும் வணங்கும் பொழுது அதனுடைய பலன் உங்களுக்கு கை மேல கிட்டும். அந்த பலன்களை சொல்லி மாளாது. இதுக்கு ஏழை எளியவன் பணக்காரன் அப்படி இப்படி மதம் என்பது கிடையாது. ராமன் சத்திரியம், சத்திரிய குலத்திலே பிறந்தவராலே இன்னைக்கு திருவிழப்படியே நடந்து கொண்டிருக்கின்றது. சத்திரிய தர்மம் மீண்டும் வந்து விட்டது. அதனால இந்த பல கோடி தர்மங்கள் இருக்குது. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, உபன்யாசத்துல நிறைய சுவாமிகளை பெருமாளை பத்தி திருவதாரத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கார். இந்த மனுஸ்மிருதி என்கின்ற மனு தர்மத்தை பத்தி யாருமே, அந்த வியாகரணம், அந்த அந்த விவரமாக சொல்லுகின்ற உபன்யாசம் நாம சங்கீர்த்தனம் மனுஸ்மிருதியில இருக்கின்ற ஒவ்வொருத்தையும் சொல்ல ஆரம்பிக்கின்ற காலமும் வந்துவிடும். ஏனென்றால் அந்த கிருதயுகத்தினுடைய மனு அப்படிப்பட்ட மனு சக்தி வாய்ந்தவர். மீண்டும் இந்த மனுஸ்மிருதியானது ஒவ்வொரு இல்லத்திலும் ஒவ்வொரு கோயிலும் பிரசங்க சக்கரவர்த்திகளும் உபன்யாசர்களும் சொல்லுமாறு எங்களுடைய வாதியாருடைய திருப்பாதத்தினாலே உங்களை எல்லாம் வேண்டி தாழ்மையுடன் நாங்கள் எங்களுடைய அடியார்கள் மூலமாக உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறோம். எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்து உடையதே அருளாளா அருணாச்சலா.